வணக்கம் வெல்கம் டு பிஎஸ்இசட் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர்ல ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது, அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரோலைசிஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோம். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல நடக்கக்கூடிய ப்ராசஸ். எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனை எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கரண்ட் பாஸ் பண்ணி நம்ம நடத்துவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல electrical energy is converted into chemical energy. அப்ப எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனை நம்ம நடத்தி காமிக்கிறோம் கரண்ட் பாஸ் பண்ணி. இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ரெண்டு விதமான ரியாக்ஷன் இருக்கும். ஒன்னு ஆனோட் ரியாக்ஷன். ஸோ ஆனோட் ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். இன்னொன்னு கேத்தோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் கேத்தோடு ரியாக்ஷன். இங்க ரிடக்ஷன். இப்போ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்லினுடைய செட்டப் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்க போறோம். இப்போ இந்த பீக்கர்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காப்பரை வந்து ரிஃபைன் பண்ண போறேன். ஒரு இம்பியூர் காப்பரை பியூரிஃபைடு காப்பரா மாத்த போறேன் அப்படின்னா, நான் இந்த பீக்கருக்குள்ள எடுத்துக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் காப்பரினுடைய சால்ட் சொல்யூஷனா இருக்கணும். ஸோ இப்போ காப்பரினுடைய சால்ட் சொல்யூஷன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். காப்பர் சல்ஃபேட் சால்ட் எடுத்து வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்போ இந்த பீக்கருக்குள்ள இதை தண்ணியில மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன இருக்கும்? Cu2+ அயான்ஸும் SO4 2- அயான்ஸும் இருக்கும். இப்போ நான் காப்பரை பியூரிஃபை பண்ண போறேன் அப்படின்னா நான் 2 ராட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒன்னு இம்பியூர் காப்பர் மெட்டலும் இன்னொன்னு வந்து பியூர் காப்பர் மெட்டல். ஸோ இம்பியூர் காப்பர் மெட்டலை வந்து நம்ம எப்போதுமே என்ன பண்ண போறோம்? ஆனோடு பார்ட்டா யூஸ் பண்ணணும். ஸோ ஆனோட் அப்படின்னா பேட்டரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினலை நீங்க கனெக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா பியூர் மெட்டல். இதை வந்து பேட்டரியினுடைய நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணணும். இது கேத்தோட். அப்போ கேத்தோடு எப்பவுமே நம்ம பியூர் மெட்டல் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் வந்து காப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆனோடுக்கு எப்பவுமே இம்பியூர் மெட்டல் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இம்பியூர் காப்பர் ராட் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஆனோடுனா பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ். இப்போ நம்ம கரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண பவர் ஆன் பண்ணின உடனே என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண கரண்ட் பாஸ் பண்ண உடனே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். ஒன்னு ஆனோட்ல, இன்னொன்னு கேத்தோட்ல. ஸோ ஆனோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. கேத்தோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன். கேத்தோட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆன உடனே ஆனோடாக இருக்கக்கூடிய இம்பியூர் காப்பர் எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில கொடுத்துட்டு Cu2+ அயான்ஸா சொல்யூஷனுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இந்த Cu2+ சொல்யூஷன்ல இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேத்தோடு கிட்ட மூவ் ஆகி இந்த கேத்தோடு வழியா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி இந்த ராடு மேல டெபாசிட் ஆகும். அப்ப பியூர் காப்பர் நம்மளுக்கு என்ன ஆயிட்டே வருது? கேத்தோட்ல டெபாசிட் ஆகுது. அப்ப ரியாக்ஷன் என்ன எழுதுவோம்? ஆனோட்ல மெட்டலா இருக்கக்கூடிய காப்பர் அதனுடைய 2 எலக்ட்ரானை ராடுல கொடுத்துட்டு Cu2+ சொல்யூஷன் உள்ள இறங்கிடும். ஸோ இது ஆக்வஸ். அதே நேரத்துல சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய Cu2+ அயான்ஸ் ராட்ல வரக்கூடிய எலக்ட்ரானை எடுத்து
காப்பர் மெட்டலா அந்த ராடுல டெபாசிட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது. அப்ப இந்த எலக்ட்ரோலைசிஸ் முடியும் பொழுது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனோடுல Cu2+ம் கேத்தோடுல Cu. அப்ப எழுதும்போது என்ன எழுதுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு போட்டு ஆனோட்ல வந்து Cu2+ம் கேத்தோட்ல Cu மெட்டலும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு எழுதுவோம். இப்போ இங்க நம்ம இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட எலக்ட்ரோட்ஸ் வந்து மெட்டலால செய்யப்பட்ட எலக்ட்ரோட்ஸ். அதாவது நான் காப்பர் வந்து ரிஃபைன் பண்ண போறேன், காப்பரை பியூரிஃபை பண்ண போறேன்னா, நான் காப்பரால செய்யப்பட்ட ராட் எடுத்துக்குவேன். அதே மாதிரி நான் ஜிங்க் வந்து பியூரிஃபை பண்ண போறேன்னா, ஜிங்கால செய்யப்பட்ட ராட்ஸ் இருக்கும். சில்வர்னா சில்வர் ராட்ஸ். ஸோ எல்லா நேரமும் நம்ம வந்து இப்ப நான் ஒரு சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அங்க போயிட்டு சோடியம் ராடோ இல்ல சிஎலுக்கு நான் ராடோ என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த எலக்ட்ரோட்ஸ், இந்த ராட்ஸ் இருக்கு இல்லையா, இதே நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். எலக்ட்ரோட்ஸே நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்னு inert electrodes. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா reactive electrodes. இப்ப நம்ம மேல பார்த்தது இந்த காப்பர், சில்வர், ஜிங்க் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா they are reactive electrodes. ஏன் அதை நம்ம reactive electrodes சொல்றோம்? they involve in chemical reaction. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ராடுல இருந்த காப்பர் தான் என்ன பண்ணுச்சு, எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு Cu2+ இறங்குச்சு. சோ அப்ப இந்த இடத்துல they involve in chemical reaction. ஆனா இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் பார்த்தோம்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம் அல்லது கோல்டு யூஸ் பண்ணலாம். சோ இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாதுன்னா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. do not involve in chemical reaction. அப்ப இதனுடைய வேலை என்ன, என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, they act only as a source or sink of electrons. அப்படின்னா என்ன, electrons வந்து அது வழியாக வரத்துக்கும் இல்ல அது வழியாக வெளியில போறதுக்குமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த inert electrodes பயன்படுத்துறோம். மற்றபடி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஆனா ரியாக்டிவ் எலக்ட்ரோட்ஸ் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப அந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாம இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராடக்டா கிடைக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ அஃபெக்ட் பண்ணும். என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் எலக்ட்ரோலைஸ்ட். நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்க்கு யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அடுத்தது டைப் ஆஃப் electrodes used. இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி inert electrodes, reactive electrodes பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா it depends on the oxidizing and reducing species present in the electrolytic cell and their standard electrode potential. சரியா, standard electrode potential. E0 செல் வேல்யூவை பொறுத்தும் இது வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ
இந்த இடத்துல டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஸ்பீஷஸ் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஆனோடுக்கு ஒருத்தவங்க தான் போகலாம், ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன ஆகலாம், டெபாசிட் ஆகலாம், இல்லை கேஸா இருந்தா லிபரேட் ஆகலாம். ஆனா அந்த இடத்துக்கு 2 பேர் போய் போட்டி போடலாம் அல்லது 3 பேர் போய் போட்டி போடலாம். ஸோ அதுல யாரு வந்து அந்த ரியாக்ஷனை வந்து அண்டர்கோ பண்ண போறாங்க, யாரு வந்து ப்ராடக்டா ஃபார்ம் ஆக போறாங்க அப்படின்றது தே டிபெண்ட் ஆன் தேர் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இப்போ ஜென்ரலா ஆனோடு பார்ட்ல ஆனோட்ல வந்து போய் நம்மளுக்கு சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகுது, இல்லைன்னா ஒரு கேஸ் லிபரேட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ண வேண்டியது லோவர் பொட்டன்ஷியல். ஒரு 2 பேர் வந்து அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல காம்படிஷன் 2 பேருக்கு இருக்குன்னா அந்த 2 பேர்ல யாருக்கு லோவர் பொட்டன்ஷியல் இருக்கோ அவங்க வந்து ப்ரிஃபர்டு. அதே மாதிரி கேத்தோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க ப்ராடக்டா ஃபார்ம் ஆவாங்க. இத தவிர்த்து சில சமயம் இப்ப நம்ம இங்க ஆனோடு கேத்தோட்ல எழுதியிருக்க இந்த லோவர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல்ன்றது நம்ம ஒரு ரூல் மாதிரி படிக்கிறோம். சில நேரங்கள்ல சில ப்ராசஸஸ் வந்து ஃபீசிபிளா இருக்கலாம். அதாவது சம் ப்ராசஸ் மே பி ஃபீசிபிள், வாய்ப்பு இருக்கு. சில இப்போ வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆக்சிஜனும் சல்ஃபேட்டும் இருக்கு அப்படின்னா SO4 2- அப்படின்றது ஆக்சிடைஸ் ஆகி S2O8 2- போகலாம். அல்லது வாட்டர்ல இருக்கக்கூடிய O2- என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஜனா லிபரேட்லாம். அப்ப 2 பேருமே நெகட்டிவ் சார்ஜ், 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போட்டி போடுவாங்க. 2 பேருமே போய் அந்த ஆனோட்ல யாரு முன்ன வரலாம் அப்படின்னு. இதுல ஒருத்தவங்களுக்கு வந்து லோவர் பொட்டன்ஷியல் இருக்கலாம். ஆனா அந்த லோவர் பொட்டன்ஷியல்ல பார்த்தோம் அப்படின்னா அப்போ லோவர் பொட்டன்ஷியல்னா அவங்க போய் அந்த இடத்துல டெபாசிட் ஆகலாம். ஆனா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு 2 எடுத்துக்கும். ஏவும் நெகட்டிவ் சார்ஜ், பியும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ ஏ வந்து லோவர் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆனோடுக்கு யாரு போவாங்க அப்படின்னா ஏ வந்து போய் டெபாசிட் ஆகலாம். சரியா? ஆனா இந்த ஏ போய் டெபாசிட் ஆகுறது ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கும். அப்ப இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேகமா நடக்கணும், அல்லது A- போய் ஆனோட்ல ப்ராடக்டா மாறணும் அப்படின்னா இதுக்கு நம்ம இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் நம்ம வெளியில இருந்து சப்ளை பண்றது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ அதனால என்ன ஆகும், ஏ போய் டெபாசிட் ஆகிறதுக்கு பதிலா யாரு போயிடுவா அப்படின்னா பி போகும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ ஆல்தோ ப்ராசஸ் வந்து ஃபீசிபிளா இருந்தாலும் சில சமயம் தே ஆர் வெரி ஸ்லோ. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்றதுக்காக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் ஷுட் பி கிவன். should be applied for the process which is very difficult to occur. சரி, ஆனா அந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம், which is difficult to occur. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏ போறதுக்கு பதிலா பி போயிட்டு அந்த இடத்துல என்ன ஆகும், ப்ராடக்டா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு டேர்ம் சொன்னோம், எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு அதிகமா எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம டெக்னிக்கலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓவர் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். சரியா? ஸோ நம்ம எங்கேயாவது எழுதுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய டேர்ம் வந்து ஓவர் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரோலைசிஸ்ல ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத இப்ப பார்த்தோம், என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து மோல்டன் சோடியம் குளோரைட். ஸோ தமிழ்ல சொல்லணும்னா உருகிய நிலையில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட்.
அப்ப இதுல தண்ணி இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலா NaCl அப்படின்றது ஒரு அயானிக் காம்பவுண்டு. இது எப்படி இருக்கும்? அயானிக் ஃபார்ம்ல இருக்கும்போது Na+Cl- இருக்கும். அப்போ இதுல நான் வந்து ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் போட்டு மோல்டன் சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைட்டா எடுத்து 2 எலக்ட்ரோடையும், சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? மோல்டன் சோடியம் குளோரைடு எடுத்திருக்கோம். இதுல நம்ம என்ன பண்றோம்? 2 பிளாட்டினம் எலக்ட்ரோடு, இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்றோம். பிளாட்டினம், இதுல ஒன்னு நம்ம பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவோம், ஒன்னு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்னா கேத்தோடு, பாசிட்டிவ்னா ஆனோட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும்? Na+Cl- அயான் இருக்கும். அப்ப Na+ன்றது எங்க போகும்? கேத்தோடுக்கு போகணும். Cl- அப்படின்றது ஆனோடுக்கு போகும். அப்ப 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆக்சுவலா இங்க நடக்கும். ஒன்னு ஆனோட்ல ஆக்சிடேஷன் ஆக போகுது. ஸோ ஆனோடு பார்ட்டுக்கு யார் வரப்போறா? Cl- ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு இது என்னவா மாறும் அப்படின்னா Cl2 கேஸா மாறும். சரி, ஏன் இந்த இடத்துல இங்க நம்ம ஒரு Cl- தான் எடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு Cl தான் போடணும். Cl போட்டோம்னா அது கேஸா நம்ம காமிக்க முடியாது. Cl எப்பவுமே நம்மளுக்கு மாலிக்யூல் ஃபார்ம்ல தான் நம்ம காமிக்கணும். ஸோ அதனால அதை பேலன்ஸ் பண்றதுக்கு half இங்க ஒரு 2 போட்டோம்னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 Clன்னு அர்த்தம். அடுத்தது கேத்தோட்ல என்ன என்ன ஆகும் அப்படின்னா Na+ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். இந்த ராட் வழியா வரக்கூடிய ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி இது Na சாலிட் சோடியமா எதுல டெபாசிட் ஆகும்? சோடியம் மெட்டலா இந்த ராடுல டெபாசிட் ஆகும். சரியா? சோ அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா யாருக்கு? மோல்டன் சோடியம் குளோரைடுக்கு ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். அப்ப என்ன மட்டும் இருக்கும்? ஆனோட்ல chlorine gas is liberated, cathodeல sodium metal is liberated. ஓகேவா? இப்ப அடுத்தது இதே சோடியம் குளோரைட நம்ம ஒரு aqueous சோடியம் குளோரைடா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னு பார்க்கலாம். சோ aqueous சோடியம் குளோரைடு. அப்ப என்ன பண்றோம்? நம்ம ஒரு சோடியம் குளோரைடு சால்ட்டை எடுத்து வாட்டர்ல ஆட் பண்ணி அது சொல்யூஷனா மாத்தும் பொழுது நம்மளுக்கு பேரு aqueous சோடியம் குளோரைடுனா சால்வெண்ட் வந்து வாட்டர். அப்போ இதுல NaClயும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. இப்ப NaCl எப்படி இருக்கும்? Na+ ஆகவும் Cl- ஆகவும் இருக்கும். வாட்டர் அதே மாதிரி எப்படி இருக்கும்? H+ ஆகவும் OH- ஆகவும் பிரியும். இப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு NaCl இருந்து சோடியம் மெட்டல் டெபாசிட் ஆகலாம் அல்லது குளோரின் கேஸ் வந்து லிபரேட் ஆகலாம். சோ நம்மளுக்கு பாசிபிலிட்டி என்ன? சோடியம் மெட்டல் அல்லது குளோரின் கேஸ். இங்க அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ், இங்க ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இது பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் நமக்கு. இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணி aqueous NaCl சொல்யூஷனா உள்ள ஊத்தி பேட்டரியில கனெக்ட் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேத்தோடுக்கு போகலாம். இப்போ கேத்தோடு ரியாக்ஷனுக்கு நம்ம போறோம் அப்படின்னா கேத்தோட்னா என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷியஸ் எல்லாமே நெகட்டிவ் ராட நோக்கி போகும். நம்மளுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு? Na+ம் பாசிட்டிவ் தான், H+. அப்ப 2 பேரும் அந்த கேத்தோடுக்கு போவாங்க. இதுல ஒருத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆவாங்க. ஸோ 2 பேருக்கும் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பாசிபிள்னு பார்ப்போம். Na+ என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு கெயின் பண்ணிட்டு இது Na சாலிடா மாறும். ஸோ இது aqueous ஃபார்ம், சொல்யூஷன்ல இருக்க Na+ எலக்ட்ரான்ஸை எடுத்து Na சோடியம் மெட்டலா மாறும். இப்ப இதனுடைய எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா -2.71 வோல்ட். இப்போ அதே மாதிரி H+க்கு வரும். H+ aqueous மீடியத்துல இருக்கு. இதுவும் ஒரு எலக்ட்ரானை எடுக்கும். எடுத்துட்டு இதுவும் H2 கேஸா போகும். ஸோ பேலன்ஸ் பண்றதுக்காக half போடுறோம். இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே 0 வோல்ட் தான்.
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் பார்க்கும் பொழுது கேத்தோடுக்கு எப்பொழுதுமே நம்ம ஹையர் பொட்டன்ஷியல் பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டுத்துல சோடியம் ஹைட்ரஜன் ரெண்டுத்துலயுமே யாருக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இஸ் ஹை. யாரை கம்பேர் பண்ணும்போது சோடியமா கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கேத்தோட்ல யாரு வந்து போய் லிபரேட் ஆவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போய் லிபரேட் ஆகும். சோடியம் மெட்டல் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ல ஃபார்ம் ஆகாது. சோடியம் மெட்டல் ஃபார்ம் ஆகாது. அப்ப அந்த இடத்துல என்னவாவே இருக்கும், அது Na+ சொல்யூஷன்ல இருக்கும். சரியா, இது சொல்யூஷன்ல அப்படியே இருக்கும். இது என்ன ஆகும், கேத்தோட்ல கேஸா லிபரேட் ஆகும். இப்போ நம்ம ஹைட்ரஜன் H+ அப்படின்றது எதுல இருந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், வாட்டர்ல இருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ H2O லிக்விட். நம்ம வந்து ஒரு ஓவரால் ரியாக்ஷன் கேத்தோட்ல என்ன ஆகுதுன்றதை எழுதுறோம். இது எப்படி பிரிஞ்சிருக்கும், நமக்கு H+ ஆகவும் ஆக்வஸ் பிளஸ் OH- ஆக்வஸ் ஆக பிரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம ஓவரால் ரியாக்ஷன் யாருக்கு யாருக்கு எழுத போறோம், இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஓவரால் ரியாக்ஷன் நம்ம எழுதும். யாரெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம், இதுல இருக்க H+ம் இதுல இருக்க H+ம் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம்னா ஓவரால் ரியாக்ஷன் யாருக்கு, கேத்தோட்ல ஓவரால் ரியாக்ஷன் எழுதும். ஓவரால் ரியாக்ஷன் கேத்தோட்ல என்ன எழுதுவோம், இங்க வந்து H2O லிக்விட் பிளஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் காமிக்கிறோம், ஒரு எலக்ட்ரான் காமிக்கிறோம், gives half H2 gas plus OH-. சரியா, இது ஓவரால் ரியாக்ஷன் ஃபார் கேத்தோட். இப்ப கேத்தோடு முடிஞ்சிருச்சு. இப்ப ஆனோடுக்கு வருவோம். ஆனோட் ரியாக்ஷன் எழுதும். ஆனோட் அப்படின்னா பாசிட்டிவ். சோ அப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் எங்க போனோம், நெகட்டிவ் சார்ஜ் எங்க போனோம் அப்படின்னா பாசிட்டிவ் ராடுக்கு போனோம். இதுக்கு ரெண்டு பேர் வராங்க, ஒன்னு Cl-, இன்னொன்னு OH-. சோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆனோடுக்கு போவாங்க. சோ ஒரு ஆளு Cl-, இன்னொருத்தவங்க வந்து OH-. இப்போ இந்த Cl- என்ன பண்ணும், நேரா ஆனோடுக்கு போகலாம், போயிட்டு அதுகிட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு இது Cl2 கேஸா நம்மளுக்கு லிபரேட் ஆகும். ஸோ பேலன்ஸ் பண்றதுக்காக ஹாஃப் இந்த இடத்துல இது ஆக்வஸ். இது பாசிபிள் இருக்கு. இதனுடைய எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 1.36 வோல்ட். அடுத்தது ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். ஆக்சிஜன் அதே மாதிரி எதுல இருந்து லிபரேட் ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ல இருந்து லிபரேட் ஆகும். ஸோ நம்ம வாட்டர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகணும், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகணும். ஸோ ரெண்டு ஆக்சிஜன் இங்க ஒண்ணுதான் இருக்கு, அதனால இங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேலன்ஸ் பண்றதுக்கு 2 போடுறோம். அப்போ மிச்சம் 4 H+ இருக்கும். 4 H+னா 2 O2- இல்லையா, அப்போ எத்தனை எலக்ட்ரான் அது ரிலீஸ் பண்ணிருக்கோம், 4 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல E0 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 1.23 வோல்ட். அப்போ இங்க நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் நம்ம வந்து எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை வச்சு பார்க்கும்போது ஆனோடுக்கு லோவர் பொட்டன்ஷியல் பார்க்கணும். அப்ப லோவர் பொட்டன்ஷியல்னா யாருக்கு பொட்டன்ஷியல் ரொம்ப குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப குறைவு. அப்போ ஆக்சுவலா நம்மளுக்கு யாரு லிபரேட் ஆகணும், ஆக்சிஜன் லிபரேட் ஆகணும். ஆனா இந்த ஆக்சிஜன் லிபரேட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸா இருந்தாலும் ஃபீசிபிளா இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்ப இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீடட் ஓவர் பொட்டன்ஷியல். அப்போ ஓவர் பொட்டன்ஷியல் அப்படின்றது டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு அக்கர். அதனால அப்ப என்ன ஆகாது, இந்த ஆக்சிஜன் லிபரேட் ஆகிறதுக்கு பதிலா யாரு லிபரேட் ஆவாங்க, ஆனோட்லனா குளோரின் லிபரேட் ஆகும். சரியா, சோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஆஃப் குளோரின் தான் நடக்குதே தவிர்த்து ஆக்சிடேஷன் ஆஃப்
H2O ஆகல. It is due to ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா because oxidation of water requires over potential, extra potential தேவைப்படுது. Therefore, liberation of chlorine is preferred. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல product of electrolysis நம்மளை எழுத சொன்னா நம்ம என்னெல்லாம் எழுதணும்? Product of electrolysis. இப்போ நம்ம ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா Naவும் Clவும் டெபாசிட் ஆயிருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். Na சாலிடும் குளோரின் கேஸும் லிபரேட் ஆகணும். ஆனா ஆக்சுவலா இங்க என்ன ஆயிருக்கு? ஆனோட்ல யாரு லிபரேட் ஆனாங்க? ஆனோட்ல வந்து குளோரின் கேஸ் லிபரேட் ஆயிருக்கு. கேத்தோட்ல நம்ம இப்ப மேல பார்த்தோம். கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆயிருக்கு. அப்ப இதுல மிச்சம் யாரெல்லாம் உள்ள இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல Na பிளஸ் பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல Na பிளஸ் பேலன்ஸ் இருக்கும். இப்ப இதுல H பிளஸ் தான் லிபரேட் ஆயிருக்கு. H பிளஸ் தான் ஹைட்ரஜனா போயிருக்கு. அப்ப பேலன்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா OH மைனஸ் இருக்கும். அப்போ இந்த Na பிளஸும் OH மைனஸும் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ல அப்படியே இருக்கும். அப்ப இது ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடா கன்வெர்ட் ஆகும். ஆனா ஆனோடு கேத்தோடு தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். சொல்யூஷன்ல இருக்கிறது நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடையாது. அப்ப ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம இது மட்டும் தான் எழுதணும். ஆனோட்ல குளோரின் கேஸும் கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸும். சோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். அப்போ நம்ம வந்து எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கேத்தோடா இருந்தா ஹையர் பொட்டன்ஷியல் போகணும், ஆனோடா இருந்தா லோவர் பொட்டன்ஷியல். சில நேரங்கள்ல சில ப்ராசஸ் ஃபீசிபிளா இருந்தாலும் டியூ டு ஓவர் பொட்டன்ஷியல் ப்ராசஸ் மே நாட் அக்கர். ஸோ அப்போ அடுத்தது யார் காம்படிஷன்ல இருக்கிறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? டக்குன்னு வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரைட் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட், அப்புறம் வந்து aqueous copper sulfate in copper electrodes, அல்லது aqueous copper sulfate in பிளாட்டினம் எலக்ட்ரோடு, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல வந்து உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.